ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நட்ஸ் ஜூஸ் வந்து எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பாதாம் பீசினி எடுத்துக்கிறேன். நம்மக்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பாதாம் பீசினி இருந்துச்சு. பாதாம் பீசினி, நான் கொஞ்சோண்டு முந்திரி, ட்ரை கிரேப்ஸு, டேட்ஸ் வந்து சீடு எடுத்துட்டும் போடுங்க, அப்புறமா கூட நம்ம சீடு எடுத்துக்கலாம். என்கிட்ட சீடோடு நான் போடுறேன் இப்போது. அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற பாதாம், இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு 4 hours வந்து நம்ம பிஃபோராகவே நான் மதியம் ஈவினிங் வந்து பசங்களுக்கு நான் ஜூஸ் போட்டு கொடுக்குறேன்னா நான் ஆஃப்டர்நூனே இதை ஊற வச்சுருவேன். லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் ஆஃப்டர்நூன் ஊற வச்சுட்டேன். நல்லா தண்ணி அது கரெக்டாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4 hours நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதில் ஏன்னா இது எல்லாமே ஊறிடும். பாதாம் பீசினி வந்து கொஞ்சம் லேட் ஆகும். பாதாம் பீசினி வந்து நம்ம நட்ஸ் ஜூஸ் போட்டதுக்கப்புறம் கூட நம்ம அதை போட்டு கொடுக்கலாம். ஆனால் பசங்களுக்கு வந்து வாயில் அகப்படுன்றதால சாப்பிட மாட்டாங்க. சரி, அதனால் நம்ம இது கூட போட்டு அரைச்சி கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம பால் வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்துக்கணும். இது நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஊறின நட் ஜூஸ் வந்து அதில் இருக்கிற நான் டேட்ஸில் இருக்கிற சீடு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நட் ஜூஸ் பார்த்திங்கன்னா நான் மந்த்லி 2 times வந்து நான் போடுவேன். மளிகை ஜாமான் வாங்கும்போது நட்ஸ்லாம் நான் வாங்கி வச்சுக்கிறேன்னா இது சீக்கிரம் காலி ஆகிடும்ன்றதுக்காக நான் மந்த்லி 2 times இதை போட்டு கொடுப்பேன் பசங்களுக்கு. ஒரு ஈவினிங் வந்தோடனே, ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே நான் போட்டு கொடுப்பேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க எல்லா டைம் நட்ஸ் சாப்பிட்றதில்ல, ஒரு தடவை 2 தடவை சாப்பிட்றாங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பசங்களும் விரும்பி குடிப்பாங்க. டேட்ஸில் இருக்கிற சீடு எல்லாமே எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு நம்ம அதில் ஒரு ஜாரில் வந்து எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு இது நம்ம சுகர் வந்து எதுவும் போட வேணாம். ஏன்னா நம்ம டேட்ஸ்லேயே சுகர் இருக்கும், ட்ரை கிரேப்ஸ்லேயும் சுகர் இருக்கும்ல. ஒயிட் சுகர் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் நான் இதில் இருக்கிற டேஸ்ட்டே வந்து நான் கொடுத்துருவேன் பசங்களுக்கு. ஆப்பிள் இருந்தால் ஆப்பிள் போடுவேன். என்கிட்ட இப்போ பனானா தான் இருக்குது. நான் பனானா போட்டு அதிலே நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். போட்டு நல்லா ஓட்டிட்டு பால் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். சொல்லுவாங்க பாருங்க, ஜூஸாக போட்டு குடிக்கக்கூடாது, நம்ம அப்படியே பசங்களை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நம்ம எப்போவுமே அந்த டைமில் நம்ம கொடுக்க மாட்டோம். இருக்கிற ஸ்நாக்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வந்து வச்சு கொடுத்து அனுப்பிடுவோம். எப்போயாச்சும் நம்மக்கிட்ட ஸ்நாக்ஸ் இல்லைன்னு தான் நான் நட்ஸை வந்து நம்ம எடுத்து கொடுப்போமே. சரி, பசங்களுக்கு நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது டெய்லியும் பால் இது மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். சரி, ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கலாமேன்னு தான் இதை நான் ட்ரை பண்ணுறேன். நல்லா அரைச்சிடுச்சு. பால் ஊற்றிக்கிறேன். இதில் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன் பால். இந்த பாலை வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக கெட்டியாக அரைச்சிக்கலாம், தண்ணியாக வேணும்னா தண்ணியாக அரைச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு, ஒரு 4 பேருக்கு கொடுக்குறதுன்றதால நான் நிறைய பால்